அடே எங்க அப்பா பெங்களூர்னா பெங்களூர் தான், பெங்களூர் தான். இந்த ஊர்லயே என் பொண்ணு வாடுது. இந்த புடலங்காய் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்ததுக்கு மேல என் மகளுக்கு ஒரு கம்பளி வாங்கிட்டு வந்திருக்கலாமியா. என்ன குளிருது இந்த ஊர்ல. என்னது குளிருதான்? வேக்குது, நாக்க வேற வரட்டுது. நாக்கு வரட்டுதா? என்னையா குடிக்கிற வெந்நீரா? பச்சை தண்ணி தான். அடபாவி, இம்மாவன் பெரிய ஊர்ல தண்ணி கிடைக்காம நம்ம ஊர்ல தண்ணி கொண்டு வந்திருக்கிற. பேப்பயமாவன பேப்பரே படிக்கிறதுல நீ தண்ணி கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ற ஊர்ரா இது. தன்மானம் உள்ள தமிழண்டானா? அதை தூக்கி உடப்புல போடு. மாப்பிள்ளை விலாசத்தை கொண்டு வராம வந்துட்டு ஐயா தப்புதான். மாப்பிள்ளை பேரை சொல்லி விசாரிக்கலாமா? ஆமா, அவர் வெறும் எம்ஜிஆர். உள்ளூர்லயே ஒரு வயலுக்கும் தெரியாது. அசலூருக்கு வந்து அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டேன். என் மருமவளை சொல்லு. ஆமா, என் மக பெரிய இந்திரா காந்தி. யோ, இந்நேரம் அவ ஜட பெங்களூரு பூரா பேமஸ் ஆயிருக்கையா. அடைய என்ன நீ? மாப்பிள்ளை வேலை செய்யற இடத்தையாவது சொல்லுமியா? ஆமா, ஏதோ 20 அடுக்கு கட்டடம்னு சொன்னா ஏறி இறங்கி போடுவோம். ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்ப என்னதான் செய்யலாம்னு சொல்றீரு? நீ அந்த திண்டுல படு, நான் இந்த திண்டுல படுக்கிறேன். விலாசத்தை எடுத்துக்கிட்டு வராம வீதியில நிக்க வச்சு புட்டீர சம்பந்தி. ஏதோ நம்மால ஆனது. அருக்காணி, அருக்காணி, இங்க அருக்காணின்னு ஒருத்தவங்க கூடி வந்து, அதாவதுங்க வெற்றியம்பதில இருந்து பட்டணத்துல கட்டி கொடுத்து பட்டணத்துல இருந்து கொடுத்துன வந்திருக்காங்க. பேரு கூட அருக்காணி. ஆமாங்க, அருக்காணி முரளின்னு ஒருத்தவங்க. மாமா, நான் தான் அருக்காணி. என்னது? நான் தான் அருக்காணி. நீயா? என்னம்மா சொல்ற? ஏமா திரும்ப என்னங்கடா இது? நம்பவே முடியலையே. ஏமா, நான் தான் அருக்காணிங்கிறேன். சம்பந்தி, நம்ம அருக்காணிடா. சம்பந்தி, சம்பந்தி, முதல்ல கீழே இறக்கி போய் நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொஞ்சிட்டு வரேன். அட போ, உள்ள போய் கொஞ்சம். ஆரம்பமே அமக்கலடா, அசத்தி விட்டா இருக்காடி. வாங்க மாமா. ஏமா, பையன் ஏதாவது மதம் மாறிட்டானா? ஏன் மாமா அப்படி கேக்குறியா? இல்ல, ஒரே கிறிஸ்துநாதர் படமா இருக்குதே, அதான் கேட்டேன். அது வீட்டுக்காரங்க. ஓ, வீட்டுக்காரங்களா? மதம் மாறினாலும் பரவாயில்லமா, மனசு மாறக்கூடாது. பையன் எமகோதக பையன், ஜாக்கிரதையா நடந்துக்க. பேசினா விட மாட்டானே. என்னமா அது பெஞ்செல்லாம் போட்டு வச்சிருக்கு? நம்ம ஊர் பஞ்சாயத்து போட்டுல போட்டுக்கிற மாதிரி. சாப்பாட்டு டேபிள்ரா, இங்க வேற வரிசையா அடுக்கி வச்சிருக்கா. ஏ அப்பா, கடையவே வச்சிருக்காங்க. ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம். இது என் மகன் வீடுதானா? ஆமா மாமா. இல்ல, அவன் ஓட்ட கையனாச்சு, ஏறு இந்த அளவுக்கு சேர்மானம் பண்ணிருக்கான் தான் கேட்டேன். சம்பந்தி, எல்லாம் என் மகன் வந்த வேலையா? அட போடா, எல்லாம் என் மருமக வந்த வேலைடா. ரெண்டு ஒண்ணுதான். சரி, சேர்மானம் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், உன்னை கண்கலகாம பாத்துக்கிறானா? ஐயோ, என் மேல கொல்ல பெரிய மாமா. அத்த முகத்தை பார்த்தாலே தெரியுது. வாங்க மாமா, இதா வாங்க. அவர்தான் ஆசைப்பட்டு எனக்காக 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி விட்டாரு. வாங்க மாமா, போலாம். பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. பாக்கலாமா? பாத்தியாடா உன் முக பழக்கிற குழப்ப. ஊரா இருந்தா டிக்கெட் போட்டே காட்டலாம். சின்னவங்களுக்கு 40 பைசா, பெரியவங்களுக்கு 80 பைசா. புத்தி போதா பாரு. வாங்க மாமா, வாங்க. வாயா வாயா போலாம். வாங்க மாமா. இது என்னம்மா இங்க ஒரு படுக்க? இது வர்ற விருந்தாளிக தங்குற இடம். அதேமா விருந்தாளிகளை தனியா தள்ளி வச்சு விட்டீங்க? அடே, சின்ன சிறுசுங்க குடி இருக்கிற இடம்டா. வாரவங்க அவங்கள தொந்தரவு பண்ணிடக்கூடாது பாரு. அதனாலதான் ஏன் மாவன் இதெல்லாம் பெரிய ஆடுறான். நான் போய் பலகாரம் எடுத்துட்டு வந்துடட்டுமா? பலகாரமா? எல்லா காரத்தையும் வார வழியில ரோட்டு கடையிலே முடிச்சிட்டோமா தாயே. அதை விட முக்கியமான விஷயம், அந்த பையன் எந்நேரமானாலும் என்ன வந்து ஆமாமா மாப்பிளைய வந்து பாக்க சொல்லுமா. பாக்கணும். இல்ல, அவர் வர்றதுக்கு ரொம்ப நேரமாகுமே. அது நடுஜாமமே ஆனாலும். எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாத்துட்டு வந்து. போ போ. ஆமா, நான் இந்த கதவை கொஞ்சம் சாத்திக்க. சம்மந்தி, தங்கராடம் சொன்னாங்க. இது என்னடா ஒரே தாளவாத்தியமா இருக்குது? வாரவங்க படுக்கிறதா இல்ல வாசிக்கிறதா? என்னங்க இது? நம்ம வீட்டுல கிராமத்து செருப்பு. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்ன நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்ன இருக்காணி, நம்ம வீட்டுல எந்த செருப்பு? யாராவது விருந்தாளிங்க வந்தாங்க?
உங்க அண்ணாவை கச்சேரிக்கு கூப்பிடுறதுக்காக கிராமத்துல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அதனால அவங்கள அண்ணன் ரூம்லயே தங்க வச்சிருக்கேன். எங்க அண்ணாவை கூப்பிடுறதுக்கா? பாவம். எல்லாம் நேரம் தான். ஒரு நிமிஷம். உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அக்கணி, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். இத நம்ம வீடு நினைச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? நீங்க வர்றதுக்கு நேரமாவும் சொல்லி ஏதோ சமாதானப்படுத்திட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கண்ணில் படாதீங்க. விடியறதுக்குள்ள எப்படியாவது அவங்களை அனுப்பிச்சிடுறேன். அதான் அனுப்பிச்சிடுறேங்கிறல்ல. போங்க போங்க, தைரியமா போங்க. இலையில தோத்த போட்டா செம்போல பாட்டு வரும். இலை சின்ன பையல, எழுருண்ட சின்ன பையல. வாசிக்கிற வெளியில சொல்ற மாதிரி எடுத்து வாசிடா. நம்மள பார். அர்க்காணி, அன்னைக்கு நீ சொல்லி கொடுக்காமே கிட்டார் வாசிச்ச. இன்னைக்கு மிருகமா அருக்கு. நீ என்கிட்ட சுருக்க நெருங்கிட்ட. அருக்கு 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 அருக்கு. ஐயோ, இது ஏன் ரூம்பா? யோ, யாரியா நீ? பதில் சொல்ல மாட்டியா? யோ, நெத்தில விபூதி, கையில ஃப்ளூட். கிருஷ்ணரா? யாருப்பா நீ? என்னங்கடா ஜூலி, ரூம் வாடகைக்கு விட்டியா? ஏய், யாருடா நீங்க? எங்களை யாரு நான் கேட்டேன்? கத்தி யாரா இருந்தாங்க? நம்ம மனுஷங்க. இந்த ரூம்ல தங்கிக்கங்க. எல்லாம் நம்ம ரூம் தான். எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. இது வாசிச்சீங்களா? இது வாசிச்சீங்களா? இது எப்படி? நல்லாவே இருக்கு. கொஞ்சம் சுதி கம்மி. சுருதி கம்மியா? இந்தாங்க, சுருதி ஏத்திக்கங்க. இது வாசிச்சீங்களா? ஒரு டெலிபோனா? இது வாசிச்சீங்களா? வாசிட்டேன். பார்த்தாலே தெரியுது, கம்பி எல்லாம் இருந்திருக்கு. அதையும் வாசிச்சிருங்க. ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுங்க. பத்துமா? தம்பி கொஞ்சம் திரும்ப. அசந்தா என்னையே வாசிச்சிருங்க போல இருக்கு. பையன் ரொம்ப விவகாரமான பையன்டா. இருக்க இடமும் கொடுத்து குளிருக்கு சுதியும் கொடுத்திருக்கான் பாரு. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்டா. ஐயோ ஸ்டான்லி, உன் நிலைமை இப்படியாடா ஆகணும்? இந்த வீட்டை கட்டினதுல இருந்து மொட்டை மாடி நீ பார்த்ததே இல்லையடா. உன்னையே பார்க்க வச்சுட்டாங்களேடா. ஐயோ, சுருதி இருந்தாலாவது பரவாயில்ல, குளிராவது தெரிஞ்சிருக்காது. கிழவங்களா, பிடிச்ச உடனே உங்களை பேசிக்கிறேன். ஐயோ, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். அட, நீ என்ன சம்பந்தி அந்த காலம் மாதிரி என்ன கையில கத்தி வச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற? கத்தி தானடா நமக்கு கவசம். மவன் குடும்பம் நடத்துறத பார்க்க போறமே, மருமவ கண்ண கண்ண கசக்கினாள்னா அவன் தலைய கள்ளி அவன் ஆத்தா கையில அப்படியே கொடுத்துடலான்னு நினைச்சேன். பையன் நெஞ்ச தொட்டுட்டான். வாஸ்தவம் தான். இவன் வேற தொட்டுட்டான். அது சரி, அது சரி. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னைக்கு சம்பந்தி அதெல்லாம் தொட்டேன்? நான் சிலவர்ல இருக்கும் போது எல்லாம் தொட்டதே இல்லை. நீ அதை ஊத்து, நான் வேணும்னா உனக்கு தண்ணிய ஊத்துறேன். ஏண்டா, இது என்ன ஒரு ரவுண்டு கூட காணாது போல இருக்க? ஆமா, தடியா, தண்ணியில அதை காட்டலையாடா இருக்கா? கீழே போடா, மரும பிரிட்ஜ் வச்சிருக்கா. பிரிட்ஜா? அரே, வேற வேலை போடா. நீ என்ன இம்புட்டு பெரிய வீட்டுல வாசல் எங்க இருக்கு, படி எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா, நமக்கே முழுசா தெரியாது. ராவாவே அடிச்சிருவோம். முரளி, என்ன சொல்லி தலை வலிக்குது? எனக்கு போட்டி அவங்களுக்கும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சா? முரளி, ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லு. கீழே அருக்காணி இருப்பா, அவகிட்ட போய் கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வாங்களேன். மாத்திரை சாப்பிடணும். இந்த நேரத்துல அவளை போய் எப்படி எழுப்ப சொல்ற? தூங்கிட்டு இருப்பானே. அவ எங்கெங்க தூங்க போறா? பாவம், விட்டுட்டு போன தன் புருஷனை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பா. ஏம்மா, உன் புருஷன் உனக்கு பஞ்சமெட்டியெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காருன்னு சொன்னியே, அது இதுதானம்மா? இல்லப்பா, இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள சேரக்கூடாது. அதான். அம்மா, மண்ணை பார்த்த உடனேயே எந்த இடத்துல எதை போட்டா விளையும்னு சொல்றவனா? என் பொண்ணை இந்த நிலைமையில பார்த்த பிறகுமா எனக்கு புரியாம போயிடும்? இல்லப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமாம்மா, ஆமா, நீ சந்தோஷமா தான் இருக்கிறேன்னு இந்த போட்டோ சொல்லிச்சு. அப்பா, அவரை பத்தி அப்படி சொல்லாதீங்க. மாமா ரொம்ப நல்லவங்க. அவர் மனசை புரிஞ்சுக்காம என்ன அவர் தலையில கட்டிட்டீங்க. கண்ணால் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அம்மா, அப்பா, உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை என் மாமனார் கிட்ட சொல்லி அவர் சந்தோஷத்தையும் என் நிம்மதியும் கெடுத்துறாதீங்கப்பா. ஏமா,
இந்த வாழ்க்கையில நீ நிம்மதியாவா இருக்கிற? ஆமாப்பா, இன்னொருத்தைய கண்ணாலும் கட்டிக்கிட்டாலும் என்ன பார்த்து கவலைப்படுற என் வீட்டுக்காரரு, என் கண்ணு கலங்கி போனா தன் மனசே கலங்குற அந்த அம்மா, இவங்கெல்லாம் இருக்கும்போது என் நிம்மதிக்கு என்னப்பா குறைச்சல்? அப்பா, அந்த அம்மாக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னால, பொழுது விடியறதுக்கு முன்னால நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிருங்கப்பா. நீ இப்படி வாடாவட்டியா இருக்கிறத பார்த்துட்டு என்ன பேசாம போ சொல்றியா அம்மா? அவருக்கு விஷயம் தெரிஞ்சு நடக்க கூடாதது நடந்து, அதனால பொட்டழிஞ்ச பொம்பளையா நான் நம்ம வீட்லயே இருக்கிறத விட இந்த தாலி பொட்டோட இந்த வீட்லயே வாழா வெட்டியா இருந்துக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்கப்பா. என் பகையாளிக்கு கூட தாம் பெத்த மகளை இப்படி பார்க்க நிலைமை வரக்கூடாதுமா, வரக்கூடாது. எல்லாருமா வரமா. எந்த புருஷனும் தான் பொஞ்சாதிக்கு செய்யாத கொடுமை எல்லாம் நான் உனக்கு செஞ்சிருக்கேன். அந்த நிலைமையிலே நீ பொறுமையா இருந்திருக்க. இப்போ அந்த புத்தரே இருந்திருந்தா கூட என் மேல கோவப்பட்டிருப்பார். சம்பந்தி, எனக்கு ரவுண்டு போடு. என்னது இது? கலர் சாராயண்டா. விஷமா இருந்தாலும் பரவாயில்ல, ஊத்து. டேய், கீழே போயிட்டு வந்தது உனக்கு என்னடா ஆச்சு? என் மக புழைக்கிற பொழப்ப பார்த்தேன், என் மனசெல்லாம் பூரிச்சு போச்சு. இல்லை, என்னடா அழுகுற? ஆனந்த கண்ணீர்ரா. விடுறா, விடு, இதைய சேர்த்து விடு. நான் தான் தினம் அடிக்கிறேன்ல. ஏண்டா, உன் மாவ பழப்பு ஒரு நாள் பார்த்துட்டு இந்த குடி குடிக்கிறிய, ஒரு மாசம் இருந்து பாத்துறா என்ன ஆகுறது? பாட்டிலா குடிப்பேன். அசத்திட்டடா மாப்பிள. இதா சம்பந்தி, நாம கிளம்புவோமா? கிளம்புறதா? இருறா, 4-5 நாள் இருந்து நாம பசங்க வாழற வாழ்க்கை பார்த்துட்டு போயிடுவோம். யோ, புரியாத ஆளா இருக்கே. சின்ன சிறுசுங்க இருக்கிற இடத்துல பெரியவங்க நாம இருந்தா அவங்களுக்கு சங்கடமா இருக்காது? என் மவன் உருப்படாதவன் நினைச்சேன். அவனும் உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணிவிட்டாயா. அதனால எதுக்கு காலையில எழுந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோமே. அதுக்கு இல்ல சம்பந்தி, சொல்லிட்டு போனா என்ன, ஊருக்கு போய் கடதாசில சொன்னா என்ன? ஆமா, போத்திக்கிட்டு படுத்தானா, படுத்துக்கிட்டு போத்திட்டான. அசத்திட்டடா மாப்பிள. புறப்படுறா, ஊருக்கு போய் அவ்வளவு ஒரு அஸ்தாஸ்துவம். சரி, கிளம்பு கிளம்பு. மாமா, ஏன் மாமா நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்க? நடக்க போறது என்னன்னு தெரியலையே. நீ எனக்கு பொருத்தம் இல்லாதவன் நினைச்சு உன்னை நான் வெறுத்தேன், ஊரை விட்டு ஓடியும் வந்தேன். ஆனா ஆனா நான் தான் உனக்கு பொருத்தம் இல்லாதவன். ஆமா, இந்த வேஷத்தை பார்த்து சொல்றீங்களா மாமா? ஐயா, இது அவங்க திருப்திக்காக போட்டது. எப்ப வேணாலும் கலைச்சிடலாம். உன் கோலத்தை பார்த்து சொல்லல, உன் குணத்தை சொன்னேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக உன்னை ஆயுள் பூரா அழ வச்சிட்டேன் பாத்தியா, அத சொன்னேன். உன்னை ஏமாத்தின உன் புருஷனை கண்டுபிடிச்சு அந்த அயோக்கியனை போலீஸ்ல ஒப்படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஜோலிக்கு, அந்த அயோக்கியனே அவ புருஷன் தானே தெரிஞ்சா. மாமா, நான் தான் உங்க வீட்டுக்காரின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் என் புருஷன் எனக்கு தெரியும். எனக்கு இது போதும் மாமா. இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், என் உயிரே போனாலும் நான் அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்லிடுவேனே. உங்க 2 பேரையும் முட்டாளாக்க நினைச்சேன், நான் முட்டாளாயிட்டேன். I am stupid. I am an idiot. I am a bastard. ஐயோ மாமா, என்ன மாமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? மாமா, ஐயோ மாமா, என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. நான் சாகறதுக்குள்ளேயாவது இந்த பிரச்சனையை தீர்த்துருவேனா, இல்ல இந்த பிரச்சனையாலே நான் செத்துருவேனான்னு எனக்கே தெரியல. சொல்லாதீங்க. அர்க்கன், என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடு. ஐயோ.
புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டானா இல்ல நீ அவனை விட்டுட்டு ஓடி வந்தியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உன் புருஷன் உன்னோட சேரணும்னுதான் நான் உன்னை அழகுபடுத்துறேன். இப்ப என் புருஷனே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேடி. ஏண்டி வெள்ளிக்கிழமை இந்த தாலிக்கு மஞ்சள் வைப்பியே எதுக்கு? அடுத்த குடிய கெடுக்கிறதுக்கா? ஏண்டி உம்ப மாதிரி நிக்கிற? சொல்லுடி சொல்லுடி சொல்லுடி. எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? எனக்கு என்ன செய்யணும் தெரியும். ஏண்டி உன்னை கொண்டாதான் யாத்திரை தீரும். கட்டு புருஷ கைய பிடிச்சா எந்த பொண்டாட்டி வேணாம் சொல்வா? நான் தான் அவ புருஷன். It's a fact. No! No! ஜூலி, நான் சொல்றத கேளு. No! என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. ஜூலி! No! Get out! I said get out! அவளை விட்டுடு. Kill me, Julie. Mama. Kill me. Please, Julie, kill me. Please. Kill me, Julie. Kill me, Julie. Kill me! I love you. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாம பக்தியா இருந்தா தான் நம்ம வீட்டுக்கார ஆயுசு கெட்டியா இருக்கும். உங்க தாலி காட்டுங்க. எங்களுக்கு தாலி எல்லாம் கிடையாது, ரிங்கு தான். அப்ப அதுல வச்சிருவோம். காட்டுங்க. என் புருஷன் என்னை விட்டு ஓடி இருக்கலாம், ஆனா நான் எப்பவும் அவர் கூடவே தான் இருக்கேன். எப்பவுமே என் மனசுல இருக்கிற அவரை நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த சந்தோஷமே எனக்கு போதும். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என் கண்ணு முன்னாலேயே புருஷனை திட்டாதீங்க. நீங்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. கவனிக்க, பெங்களூரிலிருந்து சென்னை செல்லும் மெட்ராஸ் மெயில் 4வது பிளாட்பாரத்திலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் புறப்படும். அம்மா, நான் போறேம்மா. அருக்கணி, அவர் இல்லாம நீ? அருக்கணிதான் என் பொண்டாட்டின்னு வாய் நிறைய சொன்னாரே, அதுவே எனக்கு போதும்மா. அந்த நினைப்பிலே சாகுற வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்துருவேன். மாமாவை நான் கேட்டதா சொல்லுங்க. அவர் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட உங்க வாழ்க்கையில இந்த அருக்காணி குறுக்க வரவே மாட்டான். மாமா பண்ண தப்ப மனசுல வச்சுக்காம
நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. என் புள்ள பிறந்தா எனக்கு சொல்லி அனுப்புங்க. வந்து பார்த்துட்டு உடனே திரும்பி போயிடுறேன். நான் வரேம்மா. அவர் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட உன் வாழ்க்கையில இனிமே இந்த ஜூலி குறுக்க வரவே மாட்டா. என்ன ஜூலி, என்னமா அது பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்ட? உன் புருஷனை அவ கூட அமிச்சிட்ட? என் புருஷனை எங்க அமிச்சேன்? அவ புருஷனை அவ கூட அமிச்சிட்டேன். ஜூலி அண்ணே, என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி. ஆனா அருக்காணி மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் வாழ்க்கை. இனிமே உன் வாழ்க்கை